உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சியின் என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த விடுமுறை திருநாள் வாழ்த்துக்கள். விடுமுறை என்று சொன்னாலே அது மகிழ்ச்சியினுடைய அடையாளம். அதனால தான் இந்த விடுமுறை திருநாள் அன்னைக்கு உங்களுக்கு ஒரு புதுமையான நிகழ்ச்சியை கலைஞர் தொலைக்காட்சி வழங்க இருக்கிறது. அதுதான் பாட்டுக்கு பேச்சு, பேச்சுக்கு பாட்டு. பாடுவீங்களா பேசுவீங்களா அப்படின்ட்டு எங்கள் தலை மேலே அடித்து கேட்கக்கூடாது. இது பேச்சு பாட்டு ரெண்டும் கலந்த ஒரு நிகழ்ச்சி. காரணம் என்னென்னா, ஒரு பாட்டுக்கு பாட்டை பதிலாக சொல்லலாம், பேச்சுக்கு பேச்சை பதிலாக சொல்லலாம். ஆனால் இங்கே உங்களுக்கு ஒரு பாட்டுக்கு பதில் பேச்சு வரும், ஒரு பேச்சுக்கு பதில் பாட்டு வரும். அதனால் பேச்சும் பாட்டும் கலந்த ஒரு இனிமையான புதுமையான நிகழ்ச்சி. பிறர் உங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையெல்லாம் நீங்கள் மற்றவருக்கு செய்யுங்கள். இது நான் சொல்லலை, இன்று பிறந்திருக்கக்கூடிய இயேசு பெருமான் சொன்ன ஒரு அற்புதமான பொன்மொழி இது. உங்களை எல்லாரும் மதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? முதல்ல நீங்கள் எல்லாரையும் மதிக்கணும். உங்களை எல்லாரும் அன்பு செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்கள் முதல்ல எல்லாரையும் அன்பு செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அன்பு தானாக வரும். பாட்டு பேச்சு இது ரெண்டையும் கலந்து பேசுகிறதுக்கு ஒரு நல்ல பாடகர்களும் பேச்சாளர்களும் கலந்து பேச வந்திருக்காங்க. கானாவில் ஆளு யாரு? நாங்க தாண்டா தம்பி, நாங்க தாண்டா. போட்டின்னு வந்து விட்டா நீ போகாதப்பா தம்பி, வீட்டுக்கு போகாதப்பா. எங்களை போல பாட யாரு? நம்பலனா எங்க கலைஞர் டிவிய கேட்டு பாரு. நண்பா நண்பா பாடு நீ தெம்பா. டமுக்கு நடுமுக்கு நான் கும்முக்கு, உன் கேசட்டு பாட்டு போதும் நீ அம்முக்கு. டமுக்கு நடுமுக்கு நான் கும்முக்கு, உன் கேசட்டு பாட்டு போதும் நீ அம்முக்கு. நட்டாக்கு முட்டாக்கு உன்னை போட்டுடுவேன் அட்டாக்கு. எங்களோட பாட்டை கேட்டா வந்துடண்டா ஆட்டோ டாக்கு. டமுக்கு நடுமுக்கு நான் கும்முக்கு, உன் கேசட்டு பாட்டு போதும் நீ அம்முக்கு. நட்டாக்கு முட்டாக்கு உன்னை போட்டுடுவேன் அட்டாக்கு. எங்களோட பாட்டை கேட்டா வந்துடண்டா ஆட்டோ டாக்கு. மக்களுடைய உழைப்பில் மனசுலேருந்து வரக்கூடிய பாட்டு தான் உண்மையான பாட்டு. எழுதி வச்சு இசையமைக்கிற பாட்டு அது ஒரு வகையான சுவை. ஆனால் இவர் தானாக வந்து பாடுற பாட்டு அதுதான் கானா. தானாக பாடுற பாட்டுக்கு பேர் தான் கானா. அதுதான் வந்து ரொம்ப அழகான ஒரு கானா பாட்டு. வரும் ரோஷத்தை காட்டாம வெளுத்துக்கட்டு, வெறும் வேஷத்தை போடாம வெளுத்துக்கட்டு. பலம் என்ன 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 காட்டு. வேட்டி 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 கட்டு, வேட்டி 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 கட்டு, வேட்டி 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 கட்டு, வேட்டி கட்டு. வேட்டி 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 கட்டு, வேட்டி 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 கட்டு. சேர சோழ பாண்டிக்கெல்லாம் சேர்த்துக்கட்டு. இந்த பாட்டு ஏன் போட்டிருக்கோன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் இந்த பாட்டை போட்டதுக்கு அப்புறமா 4 பேர் வேட்டி கட்டுவாங்க இருந்தாயா பாட்டே போட்டிருக்கோம். இந்த வேட்டியை மடித்து கட்டுறது, சட்டை இப்படி கையை இப்படி மேலே தூக்கி விடுவான். ஆடுறா நீயே அப்படி இப்படி சட்டை இப்படி சுருட்டி விட்றான்னா அவன் சண்டைக்கு ரெடியாக இருக்கான்னு அர்த்தம், ரொம்ப கோபமாக இருக்கான்னு அர்த்தம். நம்ம தமிழனுடைய வேட்டி சட்டையில் கூட உணர்வு கலந்துருக்கு. ஆனால் நம்ம போட்டிருக்க ஜீன்ஸ் பேண்ட்டை யாராவது கோவப்பட்டு சுருட்ட முடியுமா? முதல்ல அதை சுருட்டன்னு நினச்சா பரிசு எழுதுகிற அட்டை மாதிரி இருக்கும், அதை எங்கே போய் மேலே தூக்குறது? அதனால் தமிழனுடைய ஆடையே உணர்வோடு கலந்தது. அதனால தான் வேட்டிக்கு நம்ம தமிழன் கொடுத்த முக்கியத்துவத்துக்கு அது ஒரு காரணம். ஆடையை பற்றி பேசுகிறதுக்கே ஒரு தகுதி வேணும். அது சினிமாக்காரர் பேசக்கூடாது. அந்த ஆளுக தான் பாடி வச்சாங்க. அக்கடான்னு நாங்கள் உட போட்டால், துக்கடான்னு நீங்கள் எடை போட்டால், நீங்கள் அக்கடான்னு ஓட்டுக்கிட்டு இருந்தால் துக்கடான்னு 10 பேர் வந்து எடை ஓட்டுக்கிட்டே தானே ஏற்றிடுவான். அப்புறம் அதை பாடி வச்சது நீங்கள் தானே. ஆனால் நாங்கள் பேச்சுக்கு பாட்டில் அழகா ஒரு தமிழ் கலாச்சாரத்தை அப்படியே பதிவு பண்ண தெரியும். எப்படி தெரியுமா? அடிவண்ண உடவுடுத்தி வகை வகையான அகையும் போட்டு அடி பொன்னான பொன்னே நீ
கோயிலுக்கு புறப்படத்தான் நினைக்கும் போதே எங்க குலசாமி கோயிலுக்கு நாங்க கூட்டாக ஒன்று சேர்ந்து, அந்த குலசாமி கோயிலுக்கு நாங்க கூட்டாக ஒன்று சேர்ந்து, அங்கே அழகான மாலை வாங்கி நாங்க ஆட்டம் போட்டு மாத்திக்குவோம், ஆட்டம் போட்டு மாத்திக்குவோம். அப்படி அழகான கொள்கையோட போய் கோயிலில் மாற்றின மாலை ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு கொண்டுகிட்டு போனது நீங்கள் தானே. இந்த இளைஞனுடைய மனசுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத சரியாக படம் பிடிச்சவன் சினிமாக்காரன். அதனால தான் அவன் எழுதினான் பாருங்க. ஒருத்தன், காதலுங்கிறது கெட்ட வார்த்தை அல்ல, அது எல்லாருடைய மனதையும் தொட்ட வார்த்தை. பாடினான் பாருங்க. எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன் என் செல்லம், ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன் என் செல்லம், ஓடி வருவேன். எதுக்கு வரானா தெரியுமா? ஒரு காதலுக்காக என்ன பாடுபடுறான் தெரியுமா? காலேஜில் வேலை பார்க்குற எனக்கு தான் தெரியும். இங்கே இருந்துக்கிட்டே அங்கே ரூட்டு விடுவான். பாடம் நடத்துவேன். டெபிட் கிரெடிட் எங்கே பார்க்கான்? டெபிட்டையும் கிரெடிட்டும். அவள் திவ்யாவை பார்த்துட்ருக்கான். அடுத்து எதுக்கு அவன் ஏங்குறான் தெரியுமா? ஒரு பெண்ணுடைய பாசத்துக்கு, அவள் கிடைக்கிறதுக்கு. அதில் எழுதுவான் பாருங்க, ஹேண்ட்பேக்காக நான் இருந்தா உன் தோல்லையே தொங்கிடுவேன், என் வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சா என் வாழ்க்கையே கெத்து. அதை தான் சொன்னான். ஹேண்ட்பேக்கா நான் இருந்தா, ஹேண்ட்பேக்கா நான் இருந்தா தோளில் தான் தொங்கிடுவேன், தோளில் தான் தொங்கிடுவேன். என் வீட்டு குத்து விளக்கே நீ கிடைச்சா என் வாழ்க்கை கெத்து, நீ கிடைச்சா என் வாழ்க்கை கெத்து. என் வீட்டு குத்து விளக்கே நீ கிடைச்சா என் வாழ்க்கை கெத்து, நீ கிடைச்சா என் வாழ்க்கை கெத்து. வாழ்க்கை கெத்து. அங்கே ஆட்ட டாக்கு. ஐயா ரொம்ப அருமையாக சொன்னார். லவ் பண்ணுற பொண்ணை நாங்கள் எப்படி வச்சுன்னு தெரியுமா? எங்கள் பசங்க யூத்லாம் அவர் சொல்கிறார், ஹேண்ட்பேக்காக இருந்தாங்க. அவர் பாடுறது கானா பாட்டு தான். அவங்க சினிமா பாட்டில் வச்சுருக்காங்க பாருங்கள். எவண்டி உன்னை பெத்தான் 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 பெத்தான், கையில் கிடைச்சா செத்தான் செத்தான். எவனோ பெத்த பெண்ணுக்கு நீயா சாவுறப்போ? அதை நாங்கள் கானா பாட்டில் எப்படி சொல்லியிருக்கோம்? லவ் பண்ணுற பொண்ணை முத்து முத்து பல்லழகே எண்ணித்தீராயே என்னவளே பேரழகே, நீ கோவப்பாழ இதழகே, பெண்ணே நீ கோவப்பாழ இதழகே, அவள் கொஞ்சி பேசும் மொழி அழகே. போடுற கம்பல்லையும் காலில் போடுற செருப்புலையும் இல்லை ஐயா லவ். மனசுன்னு ஒன்று இருக்குது. ஹார்ட் அட்டாக்கும் அதில் தான் வருது, காதல்ன்ற லவ் ஹார்ட் அட்டாக்கும் அதில் தான் வருது. கல்யாணம் முடித்து 2 மாதம் வரைக்கும் மாங்கு நீ பொண்டாட்டிகிட்ட பேசுகிறவன் அப்புறம் அன்பாக பேசுகிறதில்ல. பொண்டாட்டியும் அதே மாதிரி ஆரம்பத்தில் பேசுகிற மாதிரி கடைசி வரைக்கும் அன்பாக பேசுகிறதில்ல. ஆனால் எப்படி இருக்கணும்னு சொல்லி எங்கள் பாட்டில் சொன்னேன் பாருங்கள். எப்போ ஒரு வீட்டில் ஆனந்தம் வரும் தெரியுமா? கணவனை மனைவியும் பாராட்டணும். எப்படி பாராட்டணும்? அதை நாங்கள் தான் எழுதணும். மாங்கல்யம் தவழும் மகராணி வதனம், மாங்கல்யம் தவழும் மகராணி வதனம், மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம், மலர்ந்தாலே போதும் வேறேழு உலகம், எடுத்தாலும் என்ன 7 ஜென்மம் நீதானே கண்ணே எனக்கேற்ற மனைவி, ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு, 4 அன்றில்கள் ஒன்றான கூடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. இப்போ எங்கேயா ஆனந்தம் இல்லை அப்படி அவசரப்படாத, உனக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு புரியாது. அதுக்கப்புறம் அவளும் பாராட்டணும் புருஷனை. எப்படி பாராட்டணும்? நான் கொண்ட கணவன் நடமாடும் தெய்வம், நான் கொண்ட கணவன் நடமாடும் தெய்வம், நீங்காமல் என்றும் குலம் காக்கும் தெய்வம், அவன் தந்த உறவில் ஆசைகள் 2 அழகாக ஈன்றேன் பிள்ளைகள் 2, ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு.
ஐயா இது பாட்டு, இதுதான் பாட்டுக்கு பேச்சு. இல்லை அது சூர்யா பேசும்போது சொன்னார், அவங்க பாட்டுக்கெல்லாம் கேட்டால் ஹார்ட் அட்டாக் வந்துடும்னு சொல்லிட்டு. ஹார்ட் அட்டாக் வர்றது பிரச்சனை இல்லை. ஒரு காலத்தில் ஹார்ட் அட்டாக்லாம் வந்தால் முதல்ல 4 தட்டி தட்டி போடா ஓட்டுக்கு அப்படின்னா போயிடுவானுங்க. இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதே பயமாக இருக்குது. இந்த முத்து படத்தில் வந்து ரஜினிகாந்தை கேட்பாங்க 30 நாளில் 30 கோடி எப்படி செலவு பண்ணணும்னு. அவர் இப்போ கேட்டான்னு வச்சிங்கன்னா அவர் சொல்லுவார், ஒன்றும் இல்லை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி 30 இட்லி சாப்பிடுவார் பொறுத்தது. அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. சொன்னால் நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போவோம், கோயிலில் போயிட்டு நாங்கள் சாமிகிட்ட போயிட்டு மாலையை மாற்றுவோன்னு. கோயிலுக்கு போனால் இன்றைக்கி நாட்டோட நிலைமை யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களை மட்டுமே யோசிச்சிங்களேன் ராஜன். கோயிலில் போனால் என்ன பண்ணணும்? கோயிலில் உண்மையிலே கடவுள் இருக்கா? எங்கள் பாடகர் எங்கள் திரையிசையில் தான் சொன்னான், வணக்கம் வணக்கம் வணக்கம், நான் வாழும் பூமிக்கு வணக்கம், இருக்கோ இல்லையோ தெரியாது, ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம், குத்த வச்சு கூத்து பார்க்கும் உங்களுக்கு வணக்கம், உச்சியில வந்து பார்க்கும் நிலாவுக்கும் வணக்கம், பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்கும் தான் வணக்கம், நாம் பறை கொட்ட தோಳು தந்த மாட்டுங்க தான் வணக்கம், வணக்கம் வணக்கம் வணக்கம். இல்லை, ஒரு விஷயம் என்னென்னா, இருக்கோ இல்லையோ தெரியாது, அப்படி இருந்துட்டா ஏன் சாமிக்கு வணக்கம் சொன்னா தெரியுமா? கோயிலில் சாமியை காணோம், நமக்கு திருநீரும் குங்குமம் கொடுத்துட்டு அவன் சாமிக்கு அல்வா கொடுத்துருக்கான் பாருங்க. தஞ்சாவூர் கோயிலில் சாமி தூக்கிட்டுக்கிறானுங்க. மயிலாப்பூர் தெப்ப குளத்துக்கு போகிற அங்கே போய் சாமி சிலை தூக்கிட்டுக்கிறானுங்க. ஒரு வார்த்தை போட்டாமல் இருக்க, புத்தம்புது பாட்டெடுத்து தாண்டவ கோணே, ஏ ரத்தமெல்லாம் தீ பிடிக்கும் தாண்டவ கோணே, கத்தி மேல நடுக்குதப்பா தாண்டவ கோணே, நெத்தியில கிறுகிறுக்கு தாண்டவ கோணே, காத்து என்னும் ஜன்னல் வழி தாண்டவ கோணே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோணே, காட்டு என்னும் ஜன்னல் வழி தாண்டவ கோணே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோணே. புரியுதுங்களா? ஏதாவது ஒரு பொருளை நம்ம எங்கேயாவது யார்ட்டையாவது திருடுறோம், ஒரு தப்பு பண்ணுறோம்னா, அந்த தப்பு பண்ணுறவனுக்கு என்ன பயம் இருக்கும்னா, வேணாம் சாமி தண்டிக்கும், கடவுள் கண்ணை அமுச்சிருவார், கடவுள் கையை ஒடிச்சிருவார் அப்படின்னு பயம் இருக்கும். எங்கேயோ இருக்கிற கடவுளை நினச்சி வீட்டில் ஒரு 10 ரூபா திருடுறவன் பயந்தான். ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமைக்கு ஆளாயிருச்சுன்னா, கடவுளையே திருடியிருக்கான் பாருங்க. உண்மையில அது மாதிரி ஒரு கொடுமை உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. இப்போ அந்த சாமிக்குமே பாட்டு திரையிசையில் எப்படி கொடுத்தா வந்து மக்களுக்கு பிடிக்குது தெரியுமா? நக 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 டிகு 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 நக 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 டிகு 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 நக 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 டிகு 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 நக 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 டிகு 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 வேலவா வெற்றி வேலவா சீரிவா மயிலில் ஏறிவா அவன் குடலை உருவி மலைகள் போட்டிடு தீமைக்கு சாய்த்திடு தோள் கோடு திமிருதான் பிடிச்சவன் திமிருக்கே பிடிச்சவன் திமிருதான் பிடிச்சவன் திமிருக்கே பிடிச்சு போனவன். ஐயா, இங்க திமிரு பிடிச்சவன் யாரை நாங்க சொல்றோம் தெரியுமா? அந்த முருகப்பெருமான் இருக்கானே, எத்தனையோ இந்த நாட்டில் அரக்கர்கள் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அத்தனை அரக்கர்களையும் வதம் செய்யறதுக்கு ஒரு திமிரு பிடிச்சவனா ஒரு கடவுள் நிற்கணும்னு சொல்லி கடவுளுக்காக எழுதப்பட்ட பாடல். இந்த பாடலை இந்த விதமாக மக்கள்கிட்ட சொன்னாதான் மக்களுக்கு பிடிக்குதுங்க ஐயா. முருகன் தான் நமக்கு தங்கமான கடவுள். என்ன காரணம்னா, அவர் தான் ஜாதி விட்டு ஜாதி முதல்ல கல்யாணம் பண்ணவர் அவர் தான். அவர் வந்து சிவபெருமானுடைய சன்னு, ரொம்ப செல்லமான ஒரு மகன். அவர் பாருங்க காட்டில் இருக்கிற ஒரு குறப்பெண்ணை தேடி போய் லவ் பண்ணியிருக்கார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுங்கடா, அப்போ தான் நிம்மதியாக இருப்பீங்கன்னு நம்ம தமிழ் கடவுளே நமக்கு வழிகாட்டி. எங்களுக்கு வந்து சாமினா கண்டிப்பாக அது கானாதான் ஐயா. கானா மேலே எங்களுக்கு எல்லாம் ஆசைங்க, ஓடும் டொல்லாக்கு மேலே அளவில்லாத பாசங்க, நாங்கள் பாடும்போது டொல்லாக்கு சவுண்டு பேசுங்க, டொல்லாக்கில் பிளாஸ்டிக் தோல் போடணுன்னா காசுங்க, காண்டா மேலே எங்களுக்கு எல்லாம் ஆசைங்க, ஓடும் டொல்லு மேலே அளவில்லாத பாசங்க, நாங்கள் பாடும்போது டொல்லாக்கு சவுண்டு பேசுங்க, டொல்லாக்கில் பிளாஸ்டிக் தோல் போடணுன்னா காசுங்க,
எங்க பொழப்பு ரொம்ப கஷ்டங்க, கன வரலனாக்க நஷ்டங்க, உள்ள கேட்க ரெஸ்ட்டுங்க, நீங்க அதுக்கு கூட ட்விஸ்ட்டுங்க. கத்தி பாடுவோம், இந்த மாதிரி நிறுத்தி பாடுவோம், கானாவை தேடுவோம், கச்சேரி வந்தா ஓடுவோம், திறமையாக பாடுவோம், கஷ்டம் வந்தா வேண்டுவோம், கஷ்டத்தையே மனதில் வைத்து ஜாலி பாட்டை பாடுவோம். கானா வந்தாக்கா கானாவுக்கு நாங்கள் எல்லாம் எடுத்து காட்டுங்க, நாங்கள்லாம் பாடுகிற பாட்டு எல்லாம் எங்கள் சொந்த பாட்டுங்க, எங்கள் சொந்த பாட்டுங்க. கானாவுக்கு நாங்கள் எல்லாம் எடுத்து காட்டுங்க, நாங்கள் பாடுகிற பாட்டு எல்லாம் சொந்த பாட்டுங்க, எங்கள் சொந்த பாட்டுங்க. கானா மேலே எங்களுக்கு எல்லாம் ஆசைங்க, ஓடும் டோலு மேலே அளவில்லாத வாசங்க. இதுங்க சாமின்னா என்ன நினச்சிக்கிறாங்க? இப்போ அவரை கேட்டால், ராஜனை கேட்டால் சாமினா அம்மன்னா அம்மனை தான் பாடுவார். அவரை கேட்டால் சாமின்னா அவர் பாட்டு தான் சாமின்றார். ஆனால் இந்த சமூகத்தில் வந்து இன்றைக்கி சமீபத்தில் போன வாரம் நீங்கள் செய்தித்தாள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், ஒரு குறிப்பிட்ட மதமாக இந்த நாடு மாறணும்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதியே சொல்கிறார். ஆனால் நீங்கள் அன்பே சிவம்னு ஒரு படம் எடுத்தாங்க. இந்த படத்தில் கமலஹாசனுக்கு அடிபட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் சுயநினைவு கண்ணு திறப்பார். அப்போ ஒரு பாட்டு வச்சுருப்பாங்க, யார் யார் சிவம் நீதான் சிவம் வாழ்வே தவம் அன்பே சிவம் ஆர்த்திகம் பேசும் அடியார்க்கெல்லாம் சிவமே அன்பாகும் நார்த்திகம் பேசும் நல்லவருக்கோ அன்பே சிவமாகும் அன்பே சிவம் என்போம் அன்பே சிவம் என்போம் அன்பே சிவம் என்போம். என்ன பெரிய விஷயம் தெரியுங்களா? இந்த காட்சி ஓப்பன் பண்ணும்போது பாட்டில் என்ன வார்த்தை வருது? சிவன் வருது. சிவன் எந்த கடவுள்? இந்துக்களுக்கு சொந்தமான கடவுள். ஆனால் அங்கே ஒரு சிஸ்டர் இருந்து பிதாசுதன் போடுவாங்க. ஏனென்று சொன்னால் இந்த நாடு எந்த மதத்துக்கும் சொந்தமான நாடு அல்ல, இது மதசார்பற்ற நாடுன்னு சொன்னவன் எங்களுடைய இசை பாடலை சேர்ந்தவங்க. அது மாதிரி ஏதாவது சொல்லுங்கள், நாங்கள் ஒத்துக்கிறோம். எங்கேயா இன்னைக்கு காலம் கெட்டு போய் கிடக்குது. ஒரு காலத்தில் நம்பிக்கையோட மனுஷனுக்கு மனுஷன் நம்பிக்கையோடு இருந்தான். உதாரணத்துக்கு வளையல் போடுறவர் பாருங்க, வளையல் போட்டு பாட்டு பாடுவார். கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல், அம்மா பூவோட வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல், வங்கி வளையல் தங்க வளையல் முத்து முத்தான வளையலுங்க. பொண்டாட்டி புருஷன் ரெண்டாக இருந்தா மூணாக செய்யும் வளையல், சில சித்தான உடம்பு வத்தாம இருந்தா ஒத்தாசை செய்யும் வளையல், மாமனார மாமியார சாங்கியார மாத்திவிட மந்திரிச்சு தந்த வளையல், தினம் காளையர்கள் கொஞ்சி வர கன்னியர்கள் கெஞ்சி வர முத்தான வளையலுங்க. அந்த வளையல்கார்ட்ட எல்லா பொம்பளைகளும் கையை நீட்டி அவர் வளையல் போட்டு விடுவார். அவங்க புருஷன் பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். கை இது வரைக்கும் போகும், என்ன நல்லா போட்டு விடுப்பேன், இந்த வளையல்காரர் இந்த கையிலையும் போடுங்க இந்த கையிலையும் போடுங்கன்ட்டு. அவர் வளையல்காரர் அவர் பாட்டுக்கு வளையலை அப்படி கையில் போட்டு விட்டு, ஏமா இது நல்லா இருக்கா, இதை போடுங்க, இந்த என் தங்கச்சிக்கும் போட்டு விடுங்க, என் மகளுக்கு போட்டு விடுங்க. 16 வயசு பிள்ளை அந்த பிள்ளை. அந்த வளையல்காரரு 16 வயசு மகளுக்கு வளையல் போடுறத பெத்த அப்பே நம்பிக்கையோடு பார்த்துக்கிட்டு இருந்தான். வளையல்காரர் மேலே சந்தேகப்படல. ஆனால் இன்றைக்கி ஒரு 4 வயசு பிள்ளை 1ஆம் கிளாஸுக்கே போகல, அந்த பிள்ளைய பக்கத்து வீட்டுக்கு அனுப்புறதுக்கு பயப்படுறேன். இன்றைக்கி அந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் உட்கார வச்சு பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. குட் டச் பேட் டச். குட் டச் தெரியுமா? உன்னை யாராவது டச் பண்ணுறப்ப அவன் ஏதாவது பேசுகிறப்ப அவன் கண்ணை நல்லா பாரு, அந்த கண்ணு மோசமான கண்ணுன்னா அது பேட் டச். அந்த கண்ணு நல்ல பாசமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் குட் டச். இந்த பாசமான கண்ணு வச்சிருக்கவன் தானே பேட் டச்சையே பண்ணுறான். அவன் அதுக்குன்னே தயாராக இல்லையா வந்திருக்கான். காலம் எப்படி ஆகிப்போச்சு, இன்றைக்கி ஒரு சின்ன குழந்தைய பக்கத்து வீட்டில் விட்டுட்டு போக முடியல. நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல, அந்த வளையலை விற்கிறதுக்கு கூட அந்த பாட்டுக்குள்ளே ஒரு பொடியை வச்சு அவர் வித்தாருவாருங்க. அதுக்குள்ளே ஒரு பொடி வச்சு அதை விற்றார். ஆனால் அந்த பொடியை ஒரு காலத்தில் அறிஞர் அண்ணா போட்டார்.
அந்த அறிஞர் அண்ணா போட்டு பார்த்த பொடியை கூட நாங்கள் நாட்டுப்புறத்தில் அப்படி அந்த நமக்கு கானாவில் அழகாக போட்டு கொடுத்தோம். எப்படி தெரியுமா? தள்ளாத வயதினிலே தடியூண்டி போறதாத்தா, எங்க பாட்டு எவன் கூட்டிக்கிட்டு பட்டணந்தான் போறியா, நீ பட்டணந்தான் போறியா, 50 காசுதாரே பட்டணம் பொடி வாங்கிட்டு வா, ஓ மட்டைய திறந்து எனக்கு தித்திக்க பொடிதாதாத்தா, ஓம் பேரனுக்கு தித்திக்க பொடிதாதாத்தா. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, அட பேரா பேரா ஏன் தடியடு, தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, அட பேரா பேரா ஏன் தடியடு, தாத்தா தடிய எடுக்கையில பொடியும் பறந்துருச்சு தாத்தோ, தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, அட பேரா பேரா ஏன் தடியடு, சிங்கப்பூர் சிலோ நாடு நம்ம ஒரு பொடியடா, அந்த களமாறி போச்சு சின்ன பையலே பொடியடா, சிங்கப்பூர் சிலோ நாடு நம்ம ஒரு பொடியடா, அந்த களமாறி போச்சு சின்ன பையலே பொடியடா, அறிஞர் அண்ணா கூட போட்டு பார்த்த பொடியடா, அறிஞர் அண்ணா கூட போட்டு பார்த்த பொடியடா, எங்க நான் கொடுக்கிற பொடிய போட்ட மண்டவரையில நெடியடா, அத சொன்னா தெரியாதடா, தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, அட பேரா பேரா ஏன் தடியடி, தாத்தா தடிய எடுக்கையில பொடியும் பறந்துருச்சு தாத்தோ, தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு. ஐயா, தாத்தா 70 வயசு 80 வயசு தாத்தாவெல்லாம் இனியல் பார்க்க முடியாது. ஏன்னா சாப்பாட்டு அந்த அளவுக்கு இருக்குது. சாப்பாடு நம்ம முறை, நம்ம சாப்பிட்றது. எங்கள் ஊரில் ஒரே ஒரு வண்டி தான் இருந்துச்சு, ஃபாஸ்ட் ஃபுட் கடை. இன்றைக்கி 147 வண்டி இருக்கான். சங்கமே வச்சுட்டான். ஃபாஸ்ட் ஃபுட் நூடுல்ஸ் கடை, ஃபாஸ்ட் ஃபுட். இவன் போகிறான், நூடுல்ஸ் தான் உடனே பற்ற வைக்கான், டக்குன்னு சட்டியை தூக்கான், எண்ணெயை ஊற்றுறான், இப்படி தூக்கி தூக்கி போடுறான் மேலே. பார்த்துட்டே நம்மளை ஒரு பார்வை பார்க்கான். என்ன அர்த்தம் தூக்கி போடுறான் அப்படின்னா? என்ன அர்த்தம்னா சீக்கிரம் மேலே போயிடுவேன், இதை வாங்கி சாப்பிட்டா அப்படின்னு அர்த்தம். சாப்பிட்டுட்டு சுக்குடி போடுவான். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம், எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் 4 மணிக்கு தாத்தா எழும்புவார். பழைய சோறும் ஒரு பச்சை மிளகாயும் கடிச்சிட்டு கஞ்சியை குடிச்சிட்டு போனார். சாயங்காலம் வரைக்கும் அவர் உழைச்சார். அவருக்கு எந்த நோயும் கிடையாது. இன்றைக்கி சென்னையிலையும் சரி தூத்துக்குடிலையும் சரி கூணு விழுந்த கிழவியோ பாட்டியோ தாத்தாவையோ பார்க்க முடியுமா? கூணு விழுறது 90 வயசுக்கு மேலே தான் விழும், பார்க்க முடியாது. அதுக்கு எழுதுனா எங்கள் பாட்டில் எழுதுனா பாருங்க, பழைய சோறு பச்சை மிளகா, பக்கத்து வீட்டு குழம்பு வாசம், திருட்டு மாங்காய் செருத்தண்டை, தேனாயினிக்கும் தெம்மாங்கு பாட்டு, ஆத்துக்குளியல் பிடிச்ச சினிமா, சரக்கு அடிச்ச போத மயக்கம், ரயில் பயணம் ராத்திரி காத்து, ரம்மியமான ரகசிய பேச்சு, அடி எல்லாம் ஒரு சுகந்தான், காதல் தனி சுகந்தான், ஹே எல்லாம் ஒரு சுகந்தான், காதல் தனி சுகந்தான், பழைய சோறு பச்சை மிளகா, பக்கத்து வீட்டு குழம்பு வாசம், லலலலலலலா லலலலலலலா லலலலலலலா. நீங்க பக்கத்து வீட்டில் வைக்கிற குழம்ப வாடை பிடிச்சிக்க தெரியலா? இங்கே நாங்கள் 10 பேர் குடிக்க கஞ்சி இல்லாமல் கிடக்குறான். அந்த நிலைமையை நாங்கள் தான் நாட்டுப்புறத்தில் சொன்னோம். எப்படி தெரியுமா? ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே, குத்துச்சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே, ஏ குத்துச்சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்பங்கூழு. ஏ மாடி மேலே மாடி கட்டி ஏசியோடவே, ஏ டிவியும் ரேடியோவும் நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் நாங்க கேட்டதெல்லாம் இருக்க வீடு, எங்களுக்கு கிடைச்சதெல்லாம் முள்ளு காடு.
ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே ஏ குத்துச்சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. நாங்க பசியப்ப விட நீங்க புளிச்சப்ப விட்டுக்கிட்டு இருக்கீங்க. கடவுள்கிட்ட என்ன கேட்கணும் தெரியுமா ஐயா? என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? கடவுளே, எங்கள் குலதெய்வம் சுடலமாட சாமி தூத்துக்குடி பக்கத்தில் இருக்குது, அங்கே ஒரு படம் எடுத்தான் அருமையாக. அதில் கடவுள்கிட்ட என்ன கேட்கணும்னு சொல்லி கொடுத்தான். கடவுள்கிட்ட போய் இப்படி கேட்கக்கூடாது, கடவுளே 9,000 கோடி கடன் வாங்கியிருக்கேன், எப்படியாவது தப்பிச்சு வெளிநாடு ஓடிடணும், எவனும் கண்டுபிடிக்கக்கூடாது, அவனும் நம்மளோட நாடு கடத்தக்கூடாது அப்படின்னு கும்பிடுவான். அப்படி கும்பிடுவாரு. கடவுளே 2,000 கோடி அடித்து வச்சுருக்கேன், எவனும் லஞ்ச ஒழிப்பு போலீஸில் புகார் சொல்லிடக்கூடாது. இங்கே யாரோ இருக்காங்களா? அதான் நான் பார்த்தேன். வாங்கினதில் பங்கு வாங்கினாலும் இங்கே யாரோ இருக்கும் போல இருக்கு. அதான் சலசலப்பாகுது. பங்கு போட்டாலே சலசலப்பு தான் வரும் அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த சுடலமாட சாமிகிட்ட குலதெய்வத்திட்ட என்ன கேட்கணும்? உலகம் ஃபுல்லாக உள்ளவன் அந்த பங்குனி உத்திரத்துக்கு வருவான், வந்து என்ன கேட்கணும்னு சொல்லி கொடுத்தான் தெரியுமா? கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் சுடலமாட சாமி, சுடலமாட சாமியும் நான் தான், பூசாரி நான் தான், சூடம் ஏத்திக்காமி. கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் சுடலமாட சாமி, சுடலமாட சாமியும் நான் தான், பூசாரி நான் தான், சூடம் ஏத்திக்காமி. அடுத்தால் அங்கே ஒரு சமுதாய சிந்தனையை வச்சாங்க. சுடலமாட சாமிகிட்ட கூட தனக்காக கேட்கல, இந்த நாட்டுடைய நிலைமையை சொன்னான். அதை நான் கொஞ்சம் மாற்றி பாடுறேன். அவன் பாடியிருப்பான். அன்னாட நாட்டில் வெண்டைக்காய் சுண்டைக்காய் விலையேறி போச்சு நாட்டு நில, விலையேறி போச்சு நாட்டு நில, என் நாட்டம் ஏழைங்க அதை வாங்கி திங்கத்தான் துட்டில்ல சாமி பாக்கெட்டில்ல, துட்டில்ல சாமி பாக்கெட்டில்ல. அன்னாட நாட்டில் பெட்ரோல் டீசல் விலையேறி போச்சு நாட்டு நில, விலையேறி போச்சு நாட்டு நில, என் நாட்டம் ஏழைங்க அதை வாங்கி ஊற்றி வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியலையா, வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியலையா. கோட்டைக்கு விட்டு வேட்டைக்கு போகும் சுடலமாட சாமி, சுடலமாட சாமியும் நான் தான், பூசாரி நான் தான், சூடம் ஏத்திக்காமி. அண்ணே, நீங்கள் அந்த பாட்டு இன்னும் கொஞ்சம் மாற்றி பாடலாம். எப்படி? கோட்டையை விட்டு வெளிநாடு போகும் சுடலமாட சாமி, சுடலமாட சாமியும் நான் தான், பூசாரி நான், சூடம் ஏத்திக்காமி. சுடலமாட சாமி ஒரு நாளும் கொண்டுட்டு ஓட மாட்டேன். நிறைய சாமிங்க கோட்டையை விட்டு வெளிநாடே பறந்துட்டே இருக்குது. அதை மட்டும் பறந்துருக்கேன். சுடலமாட சாமினாலே நல்லது தான் செய்வேன். சுடலமாட சாமியை நீங்க தான் வரவழைக்க முடியும்னு இல்லை, ஆனா நாங்களும் நாட்டுப்புறத்துல அழகா காவல் தெய்வத்தை நாங்க வரவழைச்சு ஊருக்கு காவல் செய்ய சொல்லி நாங்க கூப்பிட்டோம். எப்படி தெரியுமா? சொல்லுங்க. பெற்றால் பிராமணத்தி பெரிக்கால் மாரியரு வளத்தாண்டா வைரவித்தாண்டா, வளத்தாண்டா வைரவித்தாண்டா கருப்பையா, நீ பிறந்தாய் மலையாளம், பிறந்தாய் மலையாளம், நீ பெருகுண்டாய் இநாடு, எம் வண்டத்துறையே வண்டத்துறையே, வழக்காடு வள்ளத்து பொன்கருப்பு, என் கோட்ட கருப்பையா, வாடா கருப்பையா, லாவணி கருப்பையா, சங்கரலிங்க கருப்பையா, எங்க மாறிய பாற கருப்பையா, நீ வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு நெறிஞ்சி போ சல்லடமா சாமி, சல்லடமா சல்லடமா, ஓடி வரும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு உதிரி பூ சல்லடமா சாமி, சல்லடமா சல்லடமா, அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் இன்னது, அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் இன்னது, பச்சை நிறமேனியனு பவள நல்ல வாயலகா, பச்சை நிறமேனியனு பவள நல்ல வாயலகா, பகல் வேட்டு ஆடியல்லோ மாறாரையா கருப்பசாமி, அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் இன்னது, நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும், நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும், ஊரு செழிக்க வேணும் உத்தமலை பெய்ய வேணும், வந்திருக்கும் அனைவருமே பல்லாண்டு வாழ வேணும், அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் இன்னது, அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் இன்னது. ராஜன்,
எத்தனை பேருக்கு வீட்டில் சாமி வந்திருக்கா நீ பாடின பாட்டு? உண்மையில் கருப்பு சாமி ஒரு தங்கமான மனுஷன். அங்கெல்லாம் கெட்டா வெட்டி ஆட்டினுடைய ஒவ்வொரு பாகத்தையும் வறுத்து வச்சுருப்பேன். கருப்பு சாமி இப்படியே பார்த்துட்டு நல்லா நிம்மதியாக சாப்பிடுங்கடா, எல்லாம் மனுஷன் எதெல்லாம் விரும்பி சாப்பிட்றானோ அதை ஏன் முன்னாடி உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. காரணம் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அன்னைக்கே வந்து பெரிய புராணத்தில் சிவபெருமானுக்கு கண்ணப்பன் ஒருத்தர், அவர் அர்ச்சனை என்ன பண்ணி கொண்டு வந்தார் தெரியுமா? அவர் உண்மையான பேர் திண்ணன். அவர் காட்டில் பூரா வேட்டையாடி கறியை கொண்டு வந்து சிவபெருமானுக்கு படைச்சிருக்கார். வேட்டையாடின கறியெல்லாம் கொண்டு வந்து சிவபெருமானுக்கு வச்சு சாப்பிடு. சிவபெருமான் பேசாமல் தான் உட்காந்துருக்கார். இது வரைக்கும் நான் அதை பார்த்ததே இல்லை. எல்லா பேர்லையும் என் முன்னாடி பொங்கல் புளியோதரை இதைத்தான் கொண்டு வந்திருந்தாங்க. நீ தான் வித்தியாசமாக கொண்டு வந்திருக்கன்ட்டு அதை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அவன் உண்மையிலே பக்தி உள்ளவனா அப்படிங்கிறத செக் பண்ணியிருக்கார். என்ன செஞ்சார் தெரியுமா? சிவபெருமான் ஒரு கண்ணிலேருந்து ரத்தத்தை கொட்டியிருக்கார். உடனே அவர் திண்ணன் பார்த்துட்டு, ஆஹா சிவபெருமான் கண்ணில் ரத்தமா அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காரு, நம்ம கண்ணை மாற்றி அவருக்கு கொடுப்போம் அப்படின்னு சிவபெருமானுடைய ரத்தம் வழிகிற கண்ணை தோண்டிட்டு இவர் கண்ணை எடுத்து சிவபெருமானுக்கு பொருத்தியிருக்கார். இவரும் ஒரு கண்ணோடு இருக்கார், சிவபெருமானும் ஒரு கண்ணோடு இருக்கான். சிவபெருமான் அவருடைய அன்பை சோதிக்கிறதுக்கு இன்னொரு செக்கப் பண்ணுறார். இன்னொரு கண்ணிலையும் ரத்தம். என்ன பண்ணுவார், அந்த கண்ணை தோண்டிட்டா எங்கே கொண்டு போய் வைக்கிறதுக்குன்னு இவருக்கு கண்ணை எடுத்துட்டா எங்கே வைக்கிறேன்னு தெரியாதுன்ட்டு அந்த திண்ணன் என்ன செஞ்சார்னா, சிவபெருமானுடைய அந்த இன்னொரு கண்ணு மேலே தான் காலை தூக்கி வச்சுட்டு இவர் கண்ணை தோண்டிட்டு சிவபெருமான் கண்ணை தோண்டி அது மேலே வச்சுருக்கார். ஒரு கடவுளுடைய தலை மேலே காலை வச்சு தன் கண்ணை நோண்டி சிவபெருமானுக்கு இன்னொரு கண்ணை அப்புனான். அப்போ அவன் கொடுத்தது பூரா கறி தான். சிவபெருமான் சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்டார். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, அன்னைக்கே வந்து பாருங்கள், கண்ணை மாற்றி இன்னொருத்தருக்கு கொடுங்கிற ஒரு நல்ல செய்தியை கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் சாக போகிறப்ப உங்களுடைய கண் சும்மா தான் சுடுகாட்டில் புழுவு தான் திங்க போகுது. அந்த கண்ணை இன்னொருத்தருக்கு தானமாக கொடுங்க. அது உண்மையிலே மிகப்பெரிய புண்ணியம். உங்கள் கண்ணை வச்சு இன்னொருத்தன் வாழ்க்கையில் புத்தகத்தை படிக்கிறான். வேளாங்கண்ணியில் இருக்க ஒரு ஃபாதர் உயில் எழுதி வச்சுட்டு செத்தார். என்ன எழுதினார் தெரியுமா? என்னுடைய கண்களில் இரண்டை, ஒரு கண்ணை ஒரு இஸ்லாமியருக்கும் இன்னொரு கண்ணை ஒரு இந்துவுக்கும் கொடுங்க. ஏன்னா என் கண் பிறந்ததுலேருந்து பைபிளையே படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. செத்த பிறகாவது என் கண்ணில் ஒரு கண் குரானை படிக்கட்டும், ஒரு கண் கீதையை படிக்கட்டும்னு சொல்லி ஒரு ஃபாதர் வந்து இன்னைக்கு உயில் எழுதி வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னால். ஐயா, நீங்கள் கடவுளை விடுங்க, காதலுக்கு வாங்க. இன்னைக்கு என்னவோ காதல் திரையிசையில் இருக்கக்கூடிய காதல் பாடல்கள் எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஆனால் காதல் நல்லா இல்லை. உண்மையா ஒரு அழகான ஒரு கிராமிய பாடல் தான் இன்னைக்கு திரையிசைக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த பாடல் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டுச்சு. ஒரு ஒரு கிராமத்துக்குள்ளேயே இருந்த பாடல் இன்னைக்கு உலகம் முழுக்க பேசப்படுது. சொக்க வச்ச பச்சை கிளி சுத்த விட்டு பார்த்தது என்ன, முத்தம் ஒன்று கேட்டதுக்கு வெக்கப்பட்டு போனது என்ன, சொக்க வச்ச பச்சை கிளி சுத்தம் விட்டு பார்த்தது என்ன, முத்தம் ஒன்று கேட்டதுக்கு வெக்கப்பட்டு போனது என்ன. அடிமானே மானே உறவென நினைச்சேனே, உன்னை நானே நானே உசுருக்குள் ஒழிச்சேனே. மானே மானே உன்னை உறவென நினைச்சேனே, உன்னை தானே நானே உசுருக்குள் ஒழிச்சேனே. செங்கரும்பு சாறு எடுத்து நானும் செஞ்ச வெள்ளக்கட்டி, செங்கரும்பு சாறு எடுத்து நானும் செஞ்ச வெள்ளக்கட்டி, எங்க வச்ச என் மனச சொல்லேண்டி என் செல்லக்குட்டி. கண்டே நடி காதலியே ஓ மோகத்தை நேத்துத்தான், கொண்டே நடி காதலியே கண்ண நானும் சேரத்தான். பெண்ணேய மனசு தெரிஞ்சும் புரியாதது போல் நடிக்காதே, பெண்ணேய மனசு தெரிஞ்சு புரியாதது போல் நடிக்காதே. பேச்சு பார்வை ரெண்டுலையும் எரிமலையா வெடிக்காதே. அடிமானே மானே உறவென நினைச்சேனே, உன்னை நானே நானே உசுருக்குள் ஒழித்தேனே.
காதல் பாட்டுனா இப்படி தாயா இருக்கணும். சக்கரை கட்டி ராசாத்தி என் மனசை வச்சுக்கோ காப்பாத்தி, சந்தன கட்டி மேனியிலே நான் சாஞ்சுக்கவா சொல்லு மகராசி. அத்தை மகனே அத்தானே உன் அழகை கண்டு நான் பித்தானேன், தென்றலடிக்கும் தோட்டத்திலே நான் பூத்திருக்கும் முல்லை கொத்தானேன். சக்கரை கட்டி ராசாத்தி அப்படி இருக்கணும் காதல் பாட்டு. சூப்பர். கானா ஸ்டைலில் நாங்களும் வர்ணிக்கலாமா? வர்ணிக்கிங்க. கண்ணால பார்க்காத ரொமான்ஸ் பண்ணி, கண்ணால பார்க்காத, கண்ணால பார்க்காத ரொமான்ஸ் பண்ணிடி, நான் ஜிம்மு கிளாஸ் சேர போகிறேன். உன்னால தானடி சேட்டுமா உன் ஃபேஸை காட்டுமா, என் மஞ்சுமா மடியில் உட்காந்து கொஞ்சமா. ஐயோ விக்கலு, ஐயோ விக்கலு, விக்கலு 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 வருது எனக்கு உன்னை தொடணும் போல இருக்கு, விக்கலு வருது எனக்கு உன்னை தொடணும் போல இருக்கு. ரேப்புக்கு ரான்னு சொல்லுவா தெலுங்குல, எனக்கு டயர்டாக இருக்கு டீ வாடி சொம்புல. நான் சிங்கரு நான் யாரும் என்ன நம்பல, நான் பாட வந்தா கியூட்டா சிரிக்கும் பொம்பல. டோலாக்கு டோல் டப்பிமா மைக்கு பிடிச்சதுனால எனக்கு இருக்குது பயமா. விக்கலை வச்சு ஒரு வரியில் அடிச்சான் பாருங்க இன்னைக்கு பாட்டு. விக்கலு 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 வந்தா தண்ணியை குச்சிக்கம்மா, சிக்கலு 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 வந்தா ஓரமாக ஒத்திக்கம்மா. சோகமா சோகமா ஏ ஜாலி இல்ல ஜிம்மு காணாதாமா, நீ வாமா ஒரு ஜாலி போய் பாட்டி பண்ணலாமா. நீ வாமா ஏ ஜாலி இல்ல ஜிம்மு காணாதாமா, நீ வாமா எல்லாம் பாட்டி பண்ணலாமா. விக்கலு 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 வந்தா தண்ணியை குடிச்சிக்கம்மா. அப்புறம் என்ன சொன்னீங்க? சிக்கலு 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 வந்தா ஓரமாக ஒத்திக்கம்மா. அது என்னன்னா வள்ளுவர் வந்து திருக்குறள் எழுதினார்ல, அவர் 7 சீரில் எழுதினார். ஆனால் இங்கே திரை இசையில் என்ன சொன்னா தெரியுங்களா? விக்கலு 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 வந்தா தண்ணியை குடிச்சிக்கம்மா. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வரான் இந்த உலகத்துக்கு? அதாவது பிரச்சனைக்கான தீர்வை சொல்கிறான். வள்ளுவன் சொன்னான், இதனால் இவன் கண் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். யாருக்கு எது எது வேலை கொடுக்கணுமோ அதெல்லாம். பிரச்சனையா தண்ணியை குடிச்சு, விக்கல் வந்தால் தண்ணியை குடிச்சிக்கோ. பிரச்சனை வருது ஓரமாக ஒத்திக்கோன்றான். ஏன் ஓரமாக ஒத்திக்கணும்? வள்ளுவன் என்ன சொல்கிறான்? என்ன சொன்னான்? சண்டை பிரச்சனைனா வினைவழியும் தன்வழியும் மாற்றான் துணை வழியும் தூக்கி செயல். 7 சீரில் சொன்ன வழியை வந்து எங்கள் கவிஞன் சொன்னான். என்ன சொன்னா? சிக்கலு 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 வந்தால் ஓரமாக ஒத்திக்கம்மா. திருவள்ளுவரால் முடியாத கூட எங்காளுக்கு 5 சீர் போல எளிமையாக சொல்லிட்டான் பாருங்க. விக்கலு 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 வந்தா தண்ணியை குடிச்சிக்கம்மா. அவங்க பேசும்போது லவ் வந்து அப்படியே இதுவாக இருக்குது அப்படின்னாரு. என்னை பொறுத்த வரைக்கும் காதல் என்பது ஒரு மென்மையான ஒரு உணர்வு, ஒரு பூ பூக்கிற மாதிரி அப்படியே மெதுவாக பூக்கணும். அதனால் எங்களுடைய திரை இசை பாடலோடு சொன்னான், நெருங்கும் போது அகப்படாமல் பறந்து போகிறாய், நிழலை போல தொடரும் என்னை மறந்து போகிறாய். ஆஹா உனக்கு யாரும் தடைகள் இங்கு விதித்ததில்லையே, எனக்கும் கூட அடிமை கோலம் பிடித்ததில்லையே. உன்னை நான் கொஞ்சத்தான் மடிமேல் கெஞ்சத்தான், என்னை நீ இணை சேரும் திருநாள் வருமோ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை. எவ்வளோ மெதுவாக போடுறான் அந்த பையன். சொல்கிறான் கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சு அவங்க அப்பா வெட்ட மாட்டான், எதுக்கு வீண் வாம்புன்னு கேட்குறேன். அந்த உங்கள் சினிமா காதலை மிஞ்சற அளவுக்கு மென்மை நாங்களும் பாட்டு கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் கேட்கணும்ல, அதெல்லாம் கேட்கறது இல்லை. அடுத்து கொடுத்த பாருங்க, காதலிக்காக எவ்வளவு மென்மை ஆரம்பிக்கிறான் பாருங்க. அடிமானே மரகதமே என் மனசு கேத்த பூஞ்சரமே, மாமே என்னைய வெறுத்த என் மனச சுண்டியே இழுத்த, என் மனச சுண்டியே இழுத்த. அதுக்கடுத்து ஒரு கவியை சொல்றான் பாருங்க, அவ வெட்டி போட்டது நகம், அவனுக்கு எப்படி தெரியுதுங்கிறத அழகா கற்பனை பண்ணவங்க பாருங்க. வெட்டி போட்ட நகத்துண்டு தான் வெண்ணிலவா தெரியுதடி, சிக்கு எடுக்கும் சீப்புல தான் மனசு சிக்கி தவிக்குதடி.
ஆறும் ஓடும் கடலில் சேர என் ஆசை தேடும் ஒன்ன சேர ஆறும் ஓடும் கடலில் சேர என் ஆசை தேடும் ஒன்ன சேர அடிமானே மரகதமே என் மனசு கேத்த பூஞ்சரமே கதம்பமா பூச்சரமா கட்டி மனசுல கட்டி வச்சிருக்கான். இந்த மென்மையெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அண்ணே, உங்க வன்முறையை எத்தனை சொல்லலாம். இந்த காதலுக்கு தடையா இருக்க 2 பிரச்சனை. ஒன்று ஜாதி, ம். ஒன்று ஜாதி, 2 வரதட்சணை துட்டு. இந்த 2 தானே. இதுக்கு உங்கள் கிராமிய பாட்டில் உங்கள் கானா பாட்டில் என்னத்தை சொன்னால் நாங்கள் சொன்னோம் பாருங்க, தமிழையும் சேர்த்து கொடுத்தோம். இன்றைக்கி மெட்ராஸ்காரங்க தப்பாக நினைக்காதுங்க, தமிழை கற்று டியூஷன் எடுத்து படிக்கணும்னா மெட்ராஸ்காரர்கிட்ட தான் படிக்கணும். ஆமாம். இலக்கணம் தவறாம நீ என்ன பேசின்னு இருக்கிற? நீ இங்கே பேசின்னு இருக்கிற தமிழ்லாம் உனக்கு அவ்வளோ கதையா போச்சா? நீ பொம்பளையும் கெடுத்துட்டா மெட்ராஸ் தமிழ். ஃப்ளோவில் ஏதோ பேசிட்டேன். ஐயா இந்த தமிழுக்கு என்னையா குறைச்சா? இந்த தமிழை சென்னையிலேருந்து ஒரு இசையமைப்பாளர் சொல்லி கொடுத்தாரு. நான் தமிழ் தெரியாத பையர்களுக்கு அந்த பாட்டை பாடி தான் கொஞ்ச நாள் தமிழ் சொல்லி கொடுத்தேன். இலக்கணம் கசட்டா தபர ஞன்னா நம்மண்ண எறல வளல முதல்ல சொன்னேன். சொல்லுடா. கசட்டா தபர அவன் டக்கரா பக்கற இல்லை, கசட்டா தபர டொக்கரா பக்கறன்னா ஞன்னா நம்மண்ண உமக்கு என்ன விளக்கண்ண அப்படின்னா. அப்புறம் தான் ஒரு பாட்டை கேட்டேன், சினிமா பாட்டுக்காரர் எழுதியிருந்தார். அந்த பாட்டை பாடினதும் வல்லினும் மெல்லினும் இடையினும் ஈஸியாக படிச்சுட்டானே. என்ன பாட்டு தெரியுமா? கசட்ட தபர எறல வளல இலக்கணும் கசக்கி புழிஞ்சி உருட்டி பெரட்டி எடுப்பவதான் பெண்ணினோ அவதான் நம்பினோ. பக்தியும் கொண்டு போயிட்டான். கந்தா கந்தா அம்பி பாலா அவ வருவாளா. கந்த இருக்கும் இடம் கந்த கோட்டம், என் காதலி இருக்கும் இடம் பாட தோட்டம். சைக்கிளும் தான் ஓடுதையா குதிரை ஓட்டம், என் சைட்டை வந்து பார்த்துக்கடா வள்ளுவர் கோட்டம். கந்த இருக்கும் இடம் கந்த கோட்டம், என் காதலி இருக்கும் இடம் பாட தோட்டம். சைக்கிளும் தான் ஓடுதையா குதிரை ஓட்டம், என் சைட்டை வந்து பார்த்துக்கடா வள்ளுவர் தோட்டம். எப்பா ஞானி எப்பா ஞானி அருமுகசாமி அருள் புரியவாணி. எப்பா ஞானி ஞானி அருமுகசாமி அருள் புரியவாணி. கந்த இருக்கும் இடம் கந்த கோட்டம். நீ பொழைச்சிக்கிட்டு இந்த பாட்டை டெய்லி கேளு. இதை விட ரொம்ப அருமையான பக்தியும் பாட்டு கொண்டு வந்துட்டான், தமிழையும் சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி பாட்டு உங்க பாட்டுல இருக்கான்னு சொல்லுங்க. அவளோட நினப்பால உயிர் வாழுற என் கண்ணான கண்மணிக்கு கவி பாடுறேன். அவளோட நினப்பால உயிர் வாழுற என் கண்ணான கண்மணிக்கு கவி பாடுறேன். கனவாலே என் காதல் நிஜமாகுமோ, கனவாலே என் காதல் நிஜமாகுமோ, விளங்காத என் வாழ்க்கை விடை காணுமோ. ஐயா இதுல ஒரு கருத்தையும் வச்சேன் பாத்தீங்களா? நூல் இல்லா காத்தாடி பறக்காதம்மா, அவள் இல்லா என் வாழ்க்கை நிலைக்காதம்மா. உனக்கு காயத்துக்கு மருந்து தடவுற மாதிரி எங்கால அதுக்கு எழுதுனான். சொல்லுங்க ஐயா. வேற என்னையா சொன்ன? சூர்யா ஐயா. சூர்யா. கவலைப்படாதே சூரியா, எங்க அம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா, கவலைப்படாதே சகோதரா, எங்க அம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா. எம்மா 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 உருவத்தில சும்மா மனச பார்த்த காதல் தானம்மா. கவலைப்படாதே சகோதரா, எங்க அம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா. பெத்த தாயும் தகப்பனும் வயசு பொம்பளை புள்ள எப்போ வீட்டுக்கு வந்து சேரும்னு வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அது என்ன சொல்லிட்டு போகுது தெரியுமா? அம்மா எனக்கு இன்னைக்கு 9 மணி நேரம் டியூட்டி, 1 மணி நேரம் ஓட்டிமா,
அப்படின்னு சொல்லிட்டு போகிற புள்ள எங்கே தெரியுமா இருக்குது? மெரினா கடற்கரையில் லூட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஓட்டிக்கு போன புள்ள லூட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கே. இந்த வன்கொடுமையை கூட நாங்கள் தான் எங்கள் கானாப்பட்டில் அழகாக சொன்னோம். 9 அவர் டூட்டியா கேட்டா அன்னைக்கு ஓட்டியா லீவை போட்டு ஊரை சுத்துதே பொண்ணு அம்மாவுக்கு காது குத்துதே. 9 அவர் டூட்டியா கேட்டா அன்னைக்கு ஓட்டியா லீவை போட்டு ஊரை சுத்துதே பொண்ணு அம்மாவுக்கு காது குத்துதே. படிப்பு இன்னும் முடியல 16 வயசு தொடங்கல. படிப்பு இன்னும் முடியல 16 வயசு தொடங்கல. காதல் மயக்கம் கண்ண மறைக்குதா பெத்த தாய் தந்தைய மறக்க சொல்லுதா. அடியே பொண்ணு ஐயாரெட்டு ஆம்புரு கரும்பு கட்டு அப்பனுக்கு ஆசை எல்லாம் மேலே. அவர் பார்த்து பார்த்து ஏங்குறாரு தன்னாலே. அவர் பார்த்து பார்த்து ஏங்குறாரு தன்னாலே. கவியரசு கண்ணதாசன் சொல்லிட்டு போனார், நான் எழுதின பாட்டிலே ஒரே ஒரு பாட்டை இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு அப்பனும் ஒரு நாளாவது இந்த பாட்டை பாடாமல் சாக மாட்டான், கண்டிப்பாக இந்த பாட்டை பாடுவான்னு ஒரு பாட்டை சொன்னாருங்க. அந்த பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? தென்னையப்பத்தா இளநீர் பிள்ளையப்பத்தா கண்ணீர் பெத்தவன் மனமோ பித்தம்மா பிள்ளையின் மனமோ கல்லம்மா. பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா வேதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே. யாரை நம்பி நான் பிறந்தேன் பொங்கடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க வாங்கடா வாங்க. நீங்களும் பாடுவீங்க கண்டிப்பாக ஒரு நாள், நானும் பாடுவேன், இவரும் பாடியிருப்பார். எல்லாரும் பாடக்கூடிய நிலையான ஒரு பாட்டை தந்தது, தத்துவத்தை சொன்னது எங்களுடைய திரைப்பட பாடலுங்க. ஐயா இவ்வளோ பேசணும் ஐயா. நம்ம கலைன்றோம், அந்த கலையை உருவாக்கின எங்கள் ஐயாவை பற்றி பாடலன்னா எப்படி ஐயா? ஐயாவுக்கு சிலைலாம் திறந்து பெரிய மரியாதைலாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கே அவர் புகழை பாடி ஆகணும் ஐயா. அதனால் ஐயாவை பற்றி ஒரு கழக பாடல் ஐயா. ஒரு தமிழகத்தில் வாழ்ந்த ஒரு தலைவருக்கு இந்திய நாட்டு அரசியல் தலைவர்கள் அனைவரும் வந்து சிலை திறந்து வைத்த ஒரு அற்புதமான தலைவர். முதலில் பெருந்தலைவர் காமராசர். பெருந்தலைவர் காமராசருடைய சிலையை திறந்து வைத்தவர் ஜவஹர்லால் நேரு, அன்னைக்கு பிரதமராக இருந்தவர். இன்றைக்கி அதே நேரு குடும்பத்தைச் சேர்ந்த நேருவினுடைய அந்த குடும்பத்தில் இருந்த மருமகள் சோனியா காந்தி அவர்களால் என்னுடைய கலைஞருடைய சிலை திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த இந்தி மொழி உள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு ஐயா ஒரு சாகம் சொன்ன போனாங்க. அந்த இந்தி மொழி ஓடி வந்த அந்த காலத்தில் அதை தடுப்பதற்கு தலையை வைத்தார் தண்டவாளத்தில். அந்த இந்தி மொழி ஓடி வந்த அந்த காலத்தில் அதை தடுப்பதற்கு தலையை வைத்தார் தண்டவாளத்தில். தலைவா வருக தமிழே வருக தலைவா வருக தமிழே வருக. தேரோடு மாநகராம் திருவாரூர் முத்துச்சிப்பீன்றெடுத்த தலைவர் யாரு? 5 யுகத்தை 5 முறை ஆட்சி செய்த தலைவர். 5 ஆண்டு காலத்திலும் அஞ்சாமல் வாழ்ந்தவர் அப்படின்னு ஐயா புகழ சொல்லினே போகலாம் ஐயா. இருந்தாலும் எங்கள் ஐயாவை என் பாட்டில் சொன்னாதான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு. திமுகவை வழி நடத்தும் தியாகச்செம்மல் யாரு? போற்றி புகழ்ந்து இவரை வணங்குதுங்க ஊரு. கலைஞர் ஐயா இருந்திருந்த ஆயுசு தான் 100. அவர் இன்றெடுத்த தளபதி யார் வாரிசத்தான் பாரு. கைவண்டி ரிச்சா ஈர்த்த காலம் போச்சுங்க. ஏழைகளில் ரோட்டில் நிமிர்ந்து நடக்க வச்சது எங்கள் ஐயா கலைஞர் ஆச்சுங்க. ஐயா கலைஞர் ஆச்சுங்க. திமுகவை நடத்தும் தியாகச்செம்மல் யாரு? போற்றி புகழ்ந்து இவரை வணங்குதுங்க ஊரு. தளபதி ஸ்டாலினுக்கு ஆயுசு தான் 100. அவரை போற்றி இங்கே புகழ வந்த பாரு. வீடெல்லாம் ஏழைக்கெல்லாம் வீடு வந்தது. அதிர்ச்சியானோர் அதிகப்பட்ட அரசியலில் வீடில்லா ஏழைகளுக்கும் வீடு தந்தது. அதிர்ச்சியாகி ஆப்பு நட்டு
ஐயாவோட கொள்கையில் நின்றது. கலைஞர் பேரை சொன்னா கொடி பறக்கும், ஸ்டாலின் ஐயா புகழ சொன்னா புகழ் சீரக்கும். அவசரத்துக்கு மருத்துவமனை எங்கே இருந்தது, ஐயாவோட ஆட்சியிலே விடிவு பிறந்தது. ஐயா அவசரத்துக்கு யாரும் ஹாஸ்பிட்டலில் அப்போ கட்டி விடல ஐயா, கலைஞர் ஐயா பீரியடில் தான் 108 அப்படின்ற ஒரு சிறப்பு அம்சமே வந்தது. அதுவும் எப்படி வந்தது, ரோட்டில் நின்று கூட்டின்னு போகல, 2 பேர் வந்து வீட்டிலே பெட்டில் படுக்க வச்சுட்டுன்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி அவசரத்துக்கு மருத்துவமனை எங்கே இருந்தது, ஐயாவோட ஆட்சியிலே விடிவு பிறந்தது. 108 கேட்காமலும் ஓடி வந்தது. சிறப்பான மருத்துவமனை தீவிரமா ஐயாவால் இங்கே வந்தது. உலக சாதனைய மக்களுக்கு தந்தது, உலக சாதனைய மக்களுக்கு தந்தது. இதனால பலரும் அரசியலில் நொந்தது. தங்கத்தில் தாழ்வு செஞ்சு ஐயாக்கு போட்டு, ஐயோ கம்பெடுத்து கும்பிடுவோம் தளபதி பார்த்து. தங்கத்தில் சால்வை செஞ்சு ஐயாக்கு போட்டு, நாங்கள் கையெடுத்து கும்பிடுவோம் ஐயாவை பார்த்து. திமுகவை நடத்தும் தியாக செம்மல் யாரு, அவரை போற்றிங்க வணங்குதுங்க ஊரு. எங்க கலைஞர் ஐயா செய்து வந்த சாதனைய பாரு. அவருடைய சாதனைகளை பற்றி சொல்லணும்னா அதுக்கு தனியாக ஒரு நிகழ்ச்சியே போடணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காதல் பாட்டு இன்றைக்கி நான் வர்றப்ப ஒரு டிவியில் கேட்டேன். என்ன அற்புதமான காதல் பாட்டு தெரியுமா அது, கோவிந்தம்மாவால கோவிந்தம்மாவால கோவிந்தேன் கம்புரலவால, கோவிந்தம்மாவால கோவிந்தேன் ரம்புரலவால, கோவிந்தம்மாவால கோவிந்தேன் பொங்குறன் லவ்வால. என்ன அருமையானது, என்ன பெரிய தத்துவம் பார்த்தீங்களா. நல்லா தானே எழுதியிருக்கான்னு கேட்டேன். இதில் அப்படியா? ஆமாம். என்ன சொல்கிறான்னா, கோவிந்தம்மாவை பார்த்த பிறகு கோவிந்தம் பொங்குறன் லவ்வால், கோவிந்தம்மாவை பார்த்த பிறகு அதானே. ஆமாம். வள்ளுவன் என்னத்தம்மா சொன்னா, இரு நோக்கு இவளது கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கொன்றோய் மருந்துன்னா. ஒரு பொண்ணை பார்த்த உடனே உடம்புல ஒரு கிளுக்கிழுப்பு வருமா, ஒரு நோய் வருமா. அந்த ஒரு பார்வை நோய் நோக்கொன்றோய் மருந்துனா, இன்னொரு பார்வை பார்த்தா அந்த பார்வையே மருந்தாகுமா. அதான் சொன்னால் கோவிந்தம்மாவால் கோவிந்த பொங்குற லவ்வால். ஆனால் அவன் பண்ண தப்புன்னா தெரியுங்களா, அவளை கட்டிக்கிட்டான். அதனால தான் அங்கே அடிக்கிறா இங்கே அடிக்கிறா அங்கே அடிக்கிறா அங்கே அடிக்கிறா. எங்கள் வீட்டில் அடித்த மாதிரியே அடிச்சிருக்கா. இங்கே தான் யோசிக்கிறீன்னே தெரியல. ஒரு பாட்டு எங்கள் வீட்டில் என்ன கும்மி அடிச்சுட்டு போயிடுச்சு. நேற்று உண்மையிலே இந்த தக்காளி சட்னி வச்சு எனக்கு சாப்பாடு போட்டாங்கன்னா என் உசுரே கொடுத்துருவேன். என் வீட்டுக்காரர் நேற்று தக்காளி சட்னியை வச்சு தோசை சுட்டாந்து வச்சா நல்ல பசி. இப்படி தாங்க பிச்சு தொட்டு சாப்பிடலாம்னு தோசையை சுட்டு தக்காளி சட்னியை தொட போனங்க, டிவியில் உங்கள் பாட்டை போட்டு விட்டேன். ஏ ஆயியே 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 ஆயி சண்டால பாவி பசி குடலை பிக்கிதுங்க. அதுக்கப்புறம் மனுஷன் அதை சாப்பிட முடியுமா தொட்டு? எங்கள் ஒருத்தர் மனுஷனை வீட்டில் சாப்பிட புரியலாம் நீங்கள்? இது பரவாயில்ல, இது புதுசு. அந்த காலத்தில் ஒரு பாட்டு பண்ணியல, காதல் பாட்டு, அதெல்லாம் கேட்க முடியுதா? இழுக்கிறான் பாருங்க மணிக்கணக்கா. ஏரி கரையின் மேலே திரும்பி பார்த்தா அவ வேற வண்டியில ஏறி போய்கிட்டு இருக்கா. ஐயா அவ பாட்டுக்கு இப்போ எவ்வளோ பெரிய ஏரி கரையில் நடந்து போனா, இங்கே தொடங்கினவன் எப்போ முடிப்பானே தெரில. இந்த காத்துக்கிட்டு இருப்பாளா, வேற வண்டியில ஏறிட்டாவ. அந்த பாட்டை முழுசா பாடினீங்களா? ஏரி கரையின் மேலே போறவளே பெண்மையிலே, என்னருமை காதலியே, என்னை கொஞ்சம் பாரு நீயே, அன்னம் போல நடை நடந்து தென்றிடும் வயலே, ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் கோயிலே. அன்னம் போல நடை நடந்து சென்றிடும் மயிலேவன். இப்போ எந்த பிள்ளை அண்ணன் மாதிரி நடக்குது? அது நடந்து போகிறத பார்த்தா பயமாக இருக்கு. அவர் சொல்கிறாரு, பெண்கள் வந்து சென்னையில் பார்த்தேன் நான், பெண்கள்லாம் வந்து பீச்சில் போய் உட்காந்துக்கிட்டு. எல்லா பெண்களும் அப்படி தயவுசெய்து சொல்லாதீங்க. இதே சென்னையில் சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா, இந்த காட்பாடிக்கு போகிற ட்ரெயினில் பிள்ளைங்க இங்கேருந்து ஒரு 6 மணிக்கு கிளம்புதுங்க. காய்கறியை வாங்கி இங்கேயே நறுக்கிட்டு கொண்டு போகிறான். அவள் போய் சேரும்போது ராத்திரி 11 மணி ஆகும். திருப்பி காலையில் 5 மணிக்கு சமையல் செஞ்சுட்டு திருப்பி சென்னைக்கு வந்தாகணும். இவ்வளோ போராட்டத்தில் நடுவில் பெண்கள் இருக்கு. அதனால தான் எங்கள் திரை இசை பாட சொன்னால், ராசாத்தி ராசாத்தி வாடி ராசாத்தி,
புதுசா பழசா சவுசா போகும் ஆடி ராசாத்தி. எல்லா பெண்களும் வந்து வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, வெளியே வான்னு கூப்பிட்டான். சொன்னால் காதல் வந்து சரியில்லை, காதல் கெட்டு போயிடுச்சு. அந்த காலத்தில் எழுதின பாட்டு ஏரி கரையின் மேலே 80 அடியில் ஏரி அவ்வளோ பெருசு இருந்ததுங்க. சென்னையில் 120 ஏரி இருந்தது. வர்ணனைலாம் வந்திருக்கு தெரியுமா? எனக்கு என்ன வருத்தம்னா, ராஜன் ஒரு பாட்டை குறை சொன்னார் பற்றியெல்லாம், ஏரி கரையின் மேலே. அந்த பாட்டை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் பாடினேன்னு வைங்களேன், மூச்சு பயிற்சி லங்ஸ் ப்ராப்ளம் போயிடும். அது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் பிராணாயாமம் யாராவது டெய்லி பண்ண முடியுமா? அந்த பாட்டை பாருங்கள், மூச்சை அடக்கி திருப்பி மூச்சை விடணும். அந்த காலத்தில் மருத்துவ ரீதியாகவும் பாட்டு எழுதியிருக்காங்க. நீ முதல்ல அதை செய். இன்னைக்கு இதே மாதிரி ஒருத்தர் புத்தி சொல்லித்தான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 10 கிளவியை கூட்டிகிட்டு அந்த பாட்டை சொல்லி கொடுத்தாரு. போட்டு இழுக்கிறாங்க, 10 நிமிஷத்தில் 10 கிளியும் காலி பண்ணி விட்டுட்டார் அவர். நல்ல பாட்டு எத்தனை பாட்டு இருக்கு. அதுக்கு தான் திகப்பு வந்துச்சு. அப்புறம் அதுக்கு தானே பயிற்சி கொடுக்க முடியும். சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளாம். சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளாம். அத்தானை பார்த்து அசந்து போய் நின்னானா, முத்தாக அரும்பெடுத்து முழு நீல சரந்தொடுத்து வித்தார கள்ளி கழுத்தில் முத்தாரம் போட்டானா. முத்தாக அரும்பெடுத்து முழு நீல சரந்தொடுத்து வித்தார கள்ளி கழுத்தில் முத்தாரம் போட்டானா. எத்தாக பேசி எளமனச தொட்டானா, எத்தாக பேசி எளமனச தொட்டானா. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா, மயிலாக வந்தாளா, மயிலாக வந்தாளா. ராஜன், என்ன 300 நாளை மட்டும் எண்ணிக்கொள்ளுங்க, அதன் பின்னாலே என்னவாகும் நீங்க சொல்லுங்க. இந்த 2ஓட 1 சேர்ந்து 3 ஆகுங்க, இந்த 2ஓட 1 சேர்ந்து 3 ஆகுங்க. அதை கண்டு சந்தோஷம் கொண்டாடி பாட போறாங்க. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா, மயிலாக வந்தாளா, மயிலாக வந்தாளா. இப்படி பாட்டுகளை ஜம்பிங்கில் போட்டு அடிக்கணும். ஒரு மனசுல சந்தோஷம் வந்துச்சுன்னா என்ன பாடுறோம்னு நமக்கே தெரியாது. சிம்டாங்கார செல்வி நிக்க போற, பக்கில போட்ட விருந்து வைக்க போற. ஆ ஆ ஆ ஆ ஆ சிம்டாங்கார செல்வி நிக்க போற, பக்கில போட விருந்து வைக்க போற. யார் சிம்டாக்காரன் தெரியுமா? யாரு சிம்டாங்க? நீங்க தான் சிம்டாக்காரன். முதல்ல சிம்டாங்காரன் என்னையா? அதுவே எனக்கு அர்த்தம் தெரியல. அப்புறம் நீ தான் சிம்டாங்காரன்னா என்னமோ சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கேன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். உண்மையிலே சிம்டாங்காரன்னா என்ன தெரியாதுங்களா? உண்மையிலே எனக்கு தெரியாது. கண்களை சிமிட்டாமல் பார்க்கக்கூடிய அழகிய முகம் படைத்தவனை சிம்டாக்காரன் என்று சொல்வார்கள். உண்மையாவே அந்த கவிஞரே சொன்னாரு. ஐயா, இந்த அநியாயத்தை கேளுங்க ஐயா. கண்ணை சிமிட்டாமல் ஒருவன் யாரை பார்த்து பேசுகிறானோ அவனுக்கு பெயர் தான் சிம்டாங்காரனா. யார் யா இந்த இலக்கணம்னா உனக்கு சொல்லி கொடுப்பா? எழுதினவரே சொன்னாரு. அவருடைய பேரு சிம்டாக்காரன் இல்ல, முண்டக்கண்ணை. உடைக்கிற ஓரத்தில் உனக்காக காத்திருப்பேன், உன்னோடு நான் ஒன்னா பேசணும், அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். உடைக்கிற ஓரத்தில் உனக்காக காத்திருப்பேன், உன்னோடு நான் ஒன்னா பேசணும், அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். ராத்திரியில் தூக்கமில்ல ராசாத்தி உன் நினப்பு, போத்தி படுத்தாலும் போகவில்லை உன் நினப்பு. ராத்திரியில் தூக்கமில்ல ராசாத்தி உன் நினப்பு, போத்தி படுத்தாலும் போகவில்லை உன் நினப்பு. நீ இருந்த போதும் மடி நான் நித்தம் ஒரு பாட்டெழுத, கண்ணாள் கண்டா பின்னாள் மறையிற, பக்கம் வந்தாக்கா அனல் பார்வை ஏனோ பார்க்கிற.
நீ இருந்த போதும் அடி நித்த ஒரு பாட்டை எழுத கண்ணால் கண்டா பின்னால் மறைகிற பக்கம் வந்தாக்கா அனல் பார்வை ஏனோ பார்க்கிற உடைக்கிற ஓரத்தில் உனக்காக காத்து இருப்பேன் உன்னோடு நான் ஒன்னா பேசணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும் உன் கண்ணு அழகுக்கு நான் கன்னட நாட்டை எழுதி தரட்டுமா உன் தங்க நேரத்துக்கு நான் தமிழ்நாட்டை வாங்கி தரட்டுமா ஒருத்தர் கற்பனை ஒன்று எழுதினார் உன் தங்க நிறத்துக்கு நான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா தமிழ்நாட்டில் எழுதி தர்றதுக்கு இப்போ ஒன்றுமே இல்லை எல்லாம் கூறு போட்டு விற்று முடிச்சிட்டேன் ஒரு மாதத்துக்குள்ளே அம்பட்டையும் விற்றுருவாங்க போல இருக்கு உன் கண்ணு அழகுக்கு நான் கன்னட நாட்டை வாங்கி தர்றேன்னாரு கன்னட நாடு வேணாம் அங்கே இருக்கிற காவேரி ஆற்றுல தும்முனோண்டு தண்ணியே கொடுங்கடான்னா இவர் கன்னட நாட்டை வாங்கி தர்றாராம். ஒரு கவிஞன் அழகா எழுதினாரு எச்சிலைதனிலே எரியும் சோற்றுக்கு பிச்சைக்காரர் சண்டை ரோட்டிலே பிச்சைக்காரர் சண்டை ரோட்டிலே இளைத்தவன் வழுத்தவன் இனச்சண்டை பணச்சண்டை இளைத்தவன் வழுத்தவன் இனச்சண்டை பணச்சண்டை எத்தனையோ இந்த நாட்டிலே எத்தனையோ இந்த நாட்டிலே பச்சி ஜாதி நீங்க பச்சி ஜாதி நீங்க அட பகுத்தறிவாளர பார்க்காதீங்க பச்சி ஜாதி நீங்க அட பகுத்தறிவாளர பார்க்காதீங்க பச்சைமா இருங்க பகிர்ந்துண்டு வாழுங்க பழக்கத்தை மாத்தாதீங்க எங்க பாடுங்க கா 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 யா இன்னைக்கு இந்த சென்னை மாநகரத்தில் எத்தனையோ சிலைகளை தானை தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் திறந்து வச்சாரு ஆனால் அப்பேற்பட்ட ஒரு மாமனிதனுடைய கதையிலையும் வசனத்திலையும் ஒவ்வொரு நொடி பொழுதிலையும் பகுத்தறிவு அப்படிங்கிறத மக்கள் மனசில் ஆழமாக பதிச்சவர் இன்னைக்கு அறிவாலயத்தின் முன்னாடி சிலையா கம்பீரமாக நிற்கிறார். இதுதான் உண்மை. ஏன்னா பாட்டு இன்னைக்கு நல்லா தான் இருக்கு, ஆனால் மக்களுடைய வாழ்க்கை நிலை தான் செல்லா இல்லை. அந்த மாற்றம் வரணும்னு ஆசைப்படுறோங்க. மக்கள் இன்னும் கூட அமைதியாகவே இருந்தால் சில காரியங்களை சாதிக்க முடியாது. சில நேரங்களில் பேசி தான் ஆகணும், சில நேரங்களில் நம்ம குரல் கொடுத்து ஆகணும். வாழ்க்கைன்றது எங்காவது நம்ம அமைதியாக இருக்கிறது மிகப்பெரிய குற்றம், பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருக்கிறது குற்றம். அதனால தான் எங்களுடைய கவிஞன் ஒரு பாட்டு எதுனா, மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும், மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும், விழியின் சரிதம் உயரும் உயரும் உறவின் முதுகில் உரசும், அசையும் கொடிகள் உயரும் உயரும் நிலவின் முதுகில் உரசும், மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும், ஒளி வீசுக சூரியனே யுகமாறுது வாலிபனே, இனி தோல்வியிலா புது வேள்வியிலா இனி சோதனை தீர்ந்துவிடும், இனி ஆயிரம் ஆயிரம் சூரிய தீபங்கள் பூமியில் தோன்றிவிடும், அட சாமரம் வீசிய பாமர ஜாதிகள் சாதனை கண்டுவிடும். எவ்வளவு காலத்துக்கு இவர்கள் கொட்ட கொட்ட குனிய மாட்டார்கள், நிமிர்வார்கள். இந்த சமூகத்துக்கு எதிராக நடைபெறுகின்ற ஒவ்வொரு குற்றத்திற்கும் இவர்கள் பேசுவார்கள். பேச்சும் பாட்டு மட்டும் வாழ்க்கையில் பேசக்கூடிய மக்கள் இனி பேச வேண்டும் என்று எங்களுடைய அணியின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். மாறாமல் இருக்கிற ஒரு வேதனைனா அது விவசாயிகள் படுற வேதனை. பட்டகாலே படுமுன்னு சொல்கிறது மாதிரி இப்போ அதே விவசாயியோட தலையில் கஜா புயலுங்கிற ஒரு மாபெரும் வேதனை இடியாக விழுந்துருச்சே. அந்த யதார்த்தமான எல்லாத்தையும் ஒரு பெரியவர்கிட்ட இங்கேருந்து ஃபோன் பண்ணி புதுக்கோட்டையில் கேட்டேன். அவர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? எல்லாம் இருக்குங்க, கரண்டு போனதுனால குடிக்கிற தண்ணிக்கும் கொசுவத்தி சுருளுக்கும் இந்த கஜா புயல் எங்களை கையேந்த வச்சிருச்சு அப்படின்னு அவர் சொன்ன யதார்த்தத்தை பாட்டில் ஒரு மனுஷன் சொல்ல முடியும்னா அது எங்கள் பேச்சினால வந்த பாட்டை தாங்க சொல்ல முடியும். அழகா போட்டு கொடுத்தோம் பாருங்க. கஜா புயலில கண்ட காட்சியே மறக்க முடியவில்லை, எனக்கு நெஞ்சு பொறுக்குதில்லே. கஜா புயலிலே கண்ட காட்சியே மறக்க முடியவில்லை, நினைச்சா நெஞ்சு பொறுக்குதில்லே. ஒரு குப்பை மேடாக குவிஞ்சு கிடப்பத பார்க்க செய்க்கவில்லை, எனக்கு பார்க்க செய்க்கவில்லை. கஜா புயலிலே கண்ட காட்சியே மறக்க முடியவில்லை, நினைச்சா நெஞ்சு பொறுக்குதில்லை.
புள்ளைய போல தென்னைய வளர்த்த விவசாயி நடுத்தெருவில், புள்ளைய போல தென்னைய வளர்த்த விவசாயி நடுத்தெருவில், அந்த விவசாயி நடுத்தெருவில் அங்கே அடிச்ச காத்துல அத்தனை தென்னையும் வேரோட சாஞ்சிருச்சே, பொழப்பு வீதிக்கு வந்துருச்சே, வேரோட சாஞ்சிருச்சே, பொழப்பு வீதிக்கு வந்துருச்சே. கரண்டு கம்பங்கள் காத்துல சாஞ்சு இருட்டில மூழ்கிருச்சே, மனசு இதயம் நொறுங்கலாச்சே. கரண்டு கம்பங்கள் காத்துல சாஞ்சு இருட்டில மூழ்கிருச்சே, இதயம் நொறுங்கி அங்கு போச்சே. குடிக்கிற தண்ணிக்கு கொசுவத்தி சுருளுக்கும் கையேந்த வச்சிருச்சே, கஜா கையேந்த வச்சிருச்சே. கஜா புயலிலே கண்ட காட்சியை மறக்க முடியவில்லை, நினைச்ச நெஞ்சு பொறுக்குதில்லே. ஒரு குப்பை மேடாக குவிஞ்சு கிடப்பதை பார்க்க சைக்கவில்லை, எனக்கு பார்க்க சைக்கவில்லை. கடலு கரையிலே மணல குமிச்சது போல் கடலு கரையில மணல குமிச்சது போல் மரங்களை குமிச்சாச்சு, கடலு கரையில மணல குமிச்சது போல் மரங்களை குமிச்சாச்சு, அங்க மரங்களை குமிச்சாச்சு. அதை பார்த்த விவசாயி மனஞ்சு உடச்சு போய் மூச்சு நின்னு போச்சு, அங்க மூச்சு நின்னு போச்சு. அதை பார்த்த விவசாயி மனசு உடஞ்சு போய் மூச்சு நின்னு போச்சு, அங்க மூச்சு நின்னு போச்சு. கஜா புயலிலே கண்ட காட்சியை மறக்க முடியவில்லை, எனக்கு நெஞ்சு பொறுக்கவில்லை. ஒரு குப்பை மேடாக குவிஞ்சு கிடப்பதை பார்க்க சைக்கவில்லை, எனக்கு பார்க்க சைக்கவில்லை. அதை பார்க்க சைக்கவில்லை, அதை பார்க்க சைக்கவில்லை, அதை பார்க்க சைக்கவில்லை, பார்க்க சைக்கவில்லை. அண்ணே, இந்த உலகத்தில் ஆசிரியர் சாகலாம், கல்வி சாகக்கூடாது. ஒரு விவசாயி சாகலாம், ஆனால் விவசாயம் என்றைக்குமே தமிழகத்தில் சாகக்கூடாது. அப்படி இருக்குன்னா விவசாயத்துக்கு உயிர் கொடுக்கணும். ஏன்னா கடவுளுக்கு அடுத்தபடி கண்கண்ட தெய்வம் யாருன்னா என்னை பொறுத்த வரைக்கும் விவசாயி தான். ஏன்னா நானும் ஒரு விவசாயி மகன். விவசாயிங்கிற தெய்வங்க. அந்த தெய்வத்தை பற்றி அன்னைக்கு எழுதினாங்க கவிஞர் திரைப்படத்தில் தான். என்ன சொன்னா, கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி, விவசாயி. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி, விவசாயி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில். உயரும் முன்மதிப்பு அயல் நாட்டில். விவசாயி, விவசாயி. அந்த விவசாயிக்கு நாம் தோள் கொடுக்க வேண்டும் ஒவ்வொருவரும் என்று கூறி, எங்களுடைய பாட்டுக்கு பேச்சு தான் யதார்த்தமானது, அதுதான் இந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டுகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். பாட்டுக்கு பேச்சா, பேச்சுக்கு பாட்டா? பேச்சு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஒரு உதாரணம் சொல்லுவார். பேச்சு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மழை மாதிரி இருக்கணும். அந்த மழை மாதிரி இருக்கிற பேச்சு ஒரு நல்ல நிலத்தில் விழுந்தால் நல்ல பயிர் வளரும். ஒரு பேச்சு மழை மாதிரி இருக்கும்போது எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பில் விழுந்தால் அந்த இடத்துல குளிர்ச்சி உண்டாகும். ஒரு பேச்சு அப்படி தான் இருக்கணும். நல்ல நிலமான ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல பேச்சு கிடைச்சா அது ரசிகர்களுடைய நெஞ்சில் நல்ல பயிராக வளரும். ரசிகர்கள் நிறைய துன்பத்தோடு வருவாங்க, வேதனையில் வருவாங்க. அவருக்கு பேச்சாளருடைய பேச்சு எப்படி இருக்கணும்? அவர் உள்ளத்தில் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய தீயை அணைக்கக்கூடிய அந்த மழை மாதிரி பேச்சாளருடைய பேச்சு இருக்கணும்னு தலைவர் சொல்வார்.
எப்படி இருக்கக்கூடாது தெரியுமா பேச்சு? ரசிகர்களுடன் எந்த விதமான சலனத்தையும் ஏற்படுத்தாத ஒரு பேச்சாளன் அவன் அன்னைக்கே பேச்சை முடிச்சிடுறது நல்லது. எந்த பேச்சாளன் ரசிகர்களின் உள்ளத்தையும் உடலையும் உணர்வையும் தூண்டுகிறானோ அவன்தான் சிறந்த பேச்சாளன். எருமை மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. பாட்டும் அதே மாதிரி தான். எல்லாத்துக்கும் அந்த பாட்டு போய் சேரணும், அப்போ தான் அதுக்கு பேர் பாட்டு. அதனால் எல்லாரும் ஒன்றா இருக்கணும். ஜாதி மதத்திற்கு இனத்திற்கு மொழிக்கு அப்பாற்பட்டு மனிதன் என்ற அந்த மனித நேயத்தை இன்னைக்கு இந்த நாட்டுக்கு நம்ம கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தவர் ஒருவர் தான் இயேசு பெருமான். அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு. அதனால் எல்லோரும் ஒன்றாக இருப்பது, எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் சொன்னது இயேசு பெருமான். வருகின்ற புத்தாண்டு நல்ல புத்தாண்டாக மலர உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திண்டுக்கல் லியோனி. வணக்கம். ஒன்னா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஒன்னா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? ஒன்னா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். வீட்டை விட்டு வெளியே வந்தால் நாளும் நடக்கலாம், அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துக்கிட்டா நல்லா இருக்கலாம். உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா? அந்த ஒருவன் நடத்தும் நாடகத்தை நிறுத்த முடியுமா? ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். கொஞ்ச நேரம் காற்றடித்து ஓய்ந்து போ.